45 வருஷம் சர்வீஸ். ஒரு தடவை கூட யார்ட்டையும் தலையை சொரிஞ்சு நின்று காசு வாங்கினது கிடையாதுடா. எவ்வளவு திமிரு இருந்தா காசு கொடுத்து என்ன விலைக்கு வாங்க பாப்பீங்க? இத்தனை வருஷம் சர்வீஸ்ல என் சம்பளத்தை தவிர வேற யாருக்கிட்டையும் ஒரு பைசா கை நீட்டு வாங்கினது கிடையாது. மேற்மே நான் பாக்குற வேலைக்கு கவர்மெண்ட் எனக்கு சம்பளம் கொடுக்குறா. யாருக்கு லஞ்சம் கொடுக்க பாக்குறீங்க? மரியாதையா வந்த வேலையை பார்த்து போயிருங்க. எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி வேலையை பார்ப்பீங்க? என்ன காசு கொடுத்து விலைக்கு வாங்கி உங்க காரியத்தை சாதிக்கலான்னு பாக்குறீங்களா? அது கனவுலையும் நடக்காது. மறுபடியும் என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். கவர்மெண்ட் வேலையை பாக்குறவனுக்கு தடையா இருக்கிறவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? தொலைச்சிருவேன். ரொம்ப ஓவரா பேசுறீங்க. ஆதித்தமே போஸ்ட்மேன் வந்திருக்காரு. சார் உள்ளவா? நான் வரேன் சார். அண்ணா, பவானி மேடம் துரைக்கிட்ட சொல்லி போஸ்ட்மேன் விஷயத்தை பாத்துக்கிறேன்னு சொன்னாங்களே. இப்ப என்னடா போஸ்ட்மேன் வீட்டுக்கே வந்துட்டானே. அந்த துறை எப்பவும் போல சொதப்பிட்டான்னு நினைக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாத, நார்மலா இரு. அந்த லெட்டர்ல என்னதான் அப்படி எழுதி இருக்குன்னு பாப்போம். ஆதிங்கிறவருக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு. கொடுங்க சார், நான் தான் ஆதி. தேங்க்யூ சார். சார் ஒரு நிமிஷம். நான் இப்போ உங்களுக்கு கொண்டு வந்த லெட்டரை வாங்கறதுக்கு சில பொறுக்கி பசங்க வீட்டுக்கு வெளியே நின்னு பணம் கொடுத்து இந்த லெட்டரை வாங்க பார்த்தானுங்க சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார். அதுல இருந்த ஒருத்தன், அவன் பேர் தான் ஆதின்னு சொல்லி என்கிட்ட லெட்டர் கேட்டா சார். வீட்டுக்குள்ள இருந்து கேட்காம வெளியே வந்து நின்று கேட்கறானுங்கன்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு சார். அதனால ஐடி கார்டு கேட்டேன். உடனே பணத்தை எடுத்து கொடுத்து லெட்டர் கொடுத்துட்டு போக சொல்லி எனக்கு லஞ்சம் கொடுக்க பார்த்தான் சார். நான் அவங்களை பிடிச்சு 2 வெளி விட்டேன் சார். அவனுங்க அந்த லெட்டர் வாங்கறதுக்கு இருக்கிற நோக்கத்தை பார்த்தா இதுக்கு ஏதோ பெருசா டிமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். பாத்துங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அவனுங்க பணம் கொடுக்குறேன்னு சொல்லியும் எங்க லெட்டரை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு எடுத்துட்டு வந்த உங்களோட நேர்மையை நான் பாராட்டி ஆகணும் சார். அது என் கடமை சார். வர சார். வாங்க சார். எனக்கு வந்த லெட்டரை யாரோ முன்னாடியே பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. இப்ப போஸ்ட்மேன் சொல்லிட்டு போறத வச்சு பார்த்தா வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியே போற மாதிரி இருக்கு. யார் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு தெரியல. என்ன ஆதி, இந்த வீட்ல இருக்கிறவங்க மேலேயே சந்தேகப்படுறீங்க? ஆதி, இந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரும் இந்த விஷயத்த வெளியில சொல்லிருக்க போறது இல்ல. ஏன்னா நாங்க எல்லாருமே இந்த லெட்டர்ல என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த லெட்டர் அனுப்புனவங்க சம்பந்தப்பட்ட யாராச்சும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணிருக்கலாம்ல. சொன்ன வேலையை சரியா முடிக்க முடியாம சொதப்பிட்டான். அந்த போஸ்ட்மேன் என்னடானா அயன்மேன் மாதிரி டென்ஷன் பண்ணிட்டு போயிட்டான். இப்ப பவானி மேடமோ இல்ல மித்ராவோ போன் பண்ணி என்ன ஃபுல்லா ரிப்பீட் எடுக்க போறாங்க. எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. வேற வழி இல்ல, சமாளிச்சுதான் ஆகணும். இப்பதான் நினைச்ச மகராசி உடனே போன் பண்ணிட்டா. ஏ துரை, என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? கொடுக்கிற வேலைய ஒழுங்காவே செய்ய மாட்டியா? ஒரு சாதாரண வயசான போஸ்ட்மேன், அவன் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்க முடியல உனக்கு. ஆனா பேச்சு மட்டும் பெரிய இவ மாதிரி பேசுவ. ஒழுங்கா வேலைய பண்ணாம கோட்டை விட்டுட்டு இப்போ வீட்டுல பெரிய ஏழ்றையை கூட்டி விட்டுருக்க. இந்த லெட்டர் மட்டும் ஆதி கைக்கு கிடைக்காம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? ஷோ, எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சிவராக்கிட்ட.
பேசுற கேக்குதா? கொஞ்சம் அது பொறுப்பு இருக்கா உனக்கு? அதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. மேடம் 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 கோவப்படாதீங்க மேடம். உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. நான் பண்ணது தப்புதான். நான் ட்ரை பண்ண மேடம். ஆனா நான் அந்த கிழவனை கொஞ்சம் லேசா எடை போட்டுட்டேன். அவன் என்னடான்னா வேற மாதிரி இருக்கான். திடீர்னு எதிரிட்டான் மேடம். ரோட்ல வச்சு பிரச்சனை பண்ண முடியாம போயிடுச்சு. அவனும் போலீஸ் அது இதுன்னு பேச ஆரம்பிச்சதும் அதுக்கு மேல அங்க இருக்கிறது சரி வராதுன்னு விட்டுட்டோம் மேடம். அது மட்டும் இல்ல மேடம், வீட்டுக்குள்ள இருந்து அந்த கிழவி வேற வெளியே வந்துருச்சு. ஏய் போதும், நிறுத்து. உன் கதையெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. இனிமேலாவது குடுக்கற வேலைய ஒழுங்கா பண்ற வேலைய பாரு. அந்த வீடியோல மறுபடியும் சாயங்காலம் 5 o'clock ஒரு லெட்டர் வரும்னு போட்டிருக்கு. அந்த லெட்டர் மட்டும் ஆதியோட கைக்கு கிடைக்கவே கூடாது. எவனோ நம்ம எல்லார பத்தியும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் மட்டும் ஆதிக்கு தெரிஞ்சது அப்புறம் நம்ம கதையெல்லாம் கந்தல் ஆயிடும். ரோடோட போய் பிச்சைதான் எடுக்கணும். நீங்க சொன்ன விஷயம்லாம் எனக்கு புரியாம இல்ல மேடம். இப்படி பதற அளவுக்கு அப்படி என்னதான் அவன் அந்த லெட்டர்ல சொல்லியிருக்கான்? இப்போ ரொம்ப முக்கியமாது. இல்ல மேடம், எல்லா விஷயத்திலயும் உங்க கூடவே இருக்கேன். நீங்க செய்ய சொல்றதெல்லாம் நாய் மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன். என்ன விஷயம் தெரிஞ்சா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அலர்ட்டா இருக்கலாம்ல. பணத்தை எடுத்துட்டு பாரதி மேல பழிய போட்டது, குழந்தைய கடத்தினது, அன்னைக்கு ஆதியை கொலை பண்ண பார்த்தேன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு, அதோட அது மட்டும் இல்லாம ஆதி மறந்து போன அவன் வாழ்க்கைய பத்தியும் தெரியும்னு அந்த வீடியோல சொல்லிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் ஆதிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான்.